தவக்காலம் இறைவனோடு நாம் இணைந்திருக்கிற காலம். தவக்காலம் நம் ஒவ்வொருவருக்கும் மனமாற்றத்தின் காலம். தவக்காலம் இறைவனுடைய இரக்கத்தையும் அருளையும் மிகுதியாக பெற்றுக்கொள்ளுகிற காலம். தவக்காலம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பாடுகளிலும் மரணத்திலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற நம்மை முழுமையாக தயாரிக்கின்ற காலம். தவக்காலம் ஜெபதப முயற்சிகளிலும் நோன்பு ஒருத்தலிலும் தான தர்மங்களிலும் ஈடுபடுகின்ற காலம். எனவே இந்த 40 நாட்கள் என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற கால அவகாசமாக இருக்கிறது. எதற்காக என்றால், நம்முடைய மனதை இறைவன் பக்கமாக திருப்புவதற்காக, இறைவனை நோக்கி நம்முடைய கண்களை உயர்த்துவதற்காக, இந்த உலகத்தினுடைய நிலையாமையை சரியாய் புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு நிலையான இறைவனை பற்றி கொண்டு வாழ்வதற்காக இந்த உண்மையை உணர்த்துவதுதான் இந்த சாம்பல் புதன். சிந்தித்து பாருங்கள் என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே. சென்ற ஆண்டு இதே காலத்தில் நம்முடைய கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு ஓசன்னா ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி என்று சொல்லிக்கொண்டு கையிலே வீர வாள் இருப்பது போல நம் ஒவ்வொருவருடைய கைகளிலும் குருத்தோலைகள் இருந்தன. அந்த குருத்தோலைகளினுடைய நிலை இந்த வருடம் என்ன ஆனது? அந்த குருத்தோலைகளுக்கு வந்த இக்கட்டான நிலை என்ன என்றால், அது காய்ந்து சருகாகி சாம்பலாகி நம் முன்பாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை கூட அப்படிதான். மனிதனுடைய வாழ்க்கை கூட அப்படிதான். இன்றைக்கு இளமையோடு துடிப்போடு இருக்கின்ற நாம் ஒரு காலகட்டத்தில் வயது ஆக ஆக முதிர்ந்து ஒன்றும் இல்லாத நிலைக்கு நாம் சுருங்கி விடுவோம். இந்த உலகத்தினுடைய எல்லை என்று சொல்லப்படுகிற நம்முடைய மரணத்தை நெருங்குகின்ற அந்த தருணத்தில் எல்லாம் முடிந்து போனது போல ஒரு பிம்மை நமக்குள் ஏற்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த நிலையாமையை, அந்த வெறுமையை, அந்த தாழ்ச்சியை வெளிப்படுத்துவதுதான் இந்த சாம்பல் புதன். இந்த பேருண்மையை புரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எதை கண்டும் ஆட்டம் போட மாட்டான். ஆணவத்திலும் அகங்காரத்திலும் இருக்க மாட்டான். திமிரிலும் நான் என்கிற எண்ணத்திலும் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகம் நிலையானது அல்ல. அது யாருக்குமே சொந்தமானது அல்ல. நிலையான வீடு என்று உண்டு என்றால், நிலையான நாடு என்று ஒன்று உண்டு என்றால், அது இறைவனோடு இருக்கின்ற வீடு, நம் தாய் வீடு. இறைவனோடு இணைகின்ற நாடு இந்த விண்ணக நாடு. இந்த பேருண்மையை உணர்த்துவதுதான் இந்த தவக்காலம். மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று தொடக்க நூல் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை சொல்லுகிறது. மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். படைப்பின் தொடக்கத்திலேயே இந்த இறைவார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டோம், மீண்டும் அந்த மண்ணுக்கே திரும்ப போகிறோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. யோபு தன்னுடைய வாழ்வின் அனுபவமாக குறிப்பிடுகிறார். இந்த உலகத்திற்கு நான் வருகிற போது நிர்வாணமாக வந்தேன், இந்த உலகத்தை விட்டு செல்ல போகும் போதும் நிர்வாணமாக செல்ல போகிறேன் என்பது அவருடைய வாழ்வின் அனுபவம். நம் ஒவ்வொருவருடைய யதார்த்தமும் கூட அதுதான். ஆனால் இந்த உலக தத்துவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் மாற்ற முடிந்தது. மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய் என்கிற இந்த சொல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்தை விட்ட பிறகு விண்ணுலகம் என்று ஒன்று உண்டு என்கிற நம்பிக்கையை தன்னுடைய உயிர்ப்பின் வழியாக
தன்னுடைய பாடுகள் மரணத்தின் வழியாக இந்த உலகத்திற்கு அறுதியிட்டு சொல்லுகிறார். அந்த பேர் உண்மையை புரிந்து கொள்வதற்கான அழைப்பு தான் இந்த காலம். எனவே மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் அல்ல, மனிதனே நீ மண்ணாக இருந்தாலும் விண்ணுக்கு திரும்புவாய் என்பதுதான் இறைவன் இன்று நமக்கு தருகிற நம்பிக்கை. இந்த பேர் உண்மையை எந்த மனிதன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவருக்கு இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஓரிடத்தில் திருமணத்திற்காக அழைத்திருந்தார்கள். திருமண திருவருட்சாதன கொண்டாட்டத்திற்கு சென்றிருந்தேன். திருமணத்திற்கு எல்லாம் ஏற்பாடாகி இருந்தது. கொயர் ரெடி ஆயிட்டாங்க. இந்த இடத்தில் இருக்கிற பீடம் அலங்காரங்கள் எல்லாம் சரியாக இருந்தது. மக்கள் எல்லோரும் வந்து அமர்ந்து விட்டார்கள். மணமக்களும் தயாராக இருந்தார்கள். சரி, திருப்பள்ளியை தொடங்கலாம் அப்படின்னு அங்கே போய் நின்ன பிறகு மணமகன் வந்து என்னுடைய காதை கடித்தான். என்னடா அப்படின்னு கேட்டா, ஃபாதர், நான் ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். இப்போ வா. ஆமாம் ஃபாதர். சரி வா, போய் அமர்ந்து பாவ சங்கீர்த்தனம் கேட்டேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த ஒப்புரவு அருட்சாதனம், அந்த நேரத்தில் அவன் செய்த பாவ சங்கீர்த்தனம் ஒரு உண்மையான ஒப்புரவு அருட்சாதனம், ஒளிவு மறைவு இல்லாத ஒப்புரவு அருட்சாதனம். அது ஒரு மனமாற்றத்தின் அருட்சாதனம். அமர்ந்து கொண்டு அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை முழுமையாக வழங்கிய பின்பு அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அவன் சொன்னான், ஃபாதர், என்னுடைய மனைவியின் கழுத்தில் நான் இந்த மாங்கல்யத்தை கட்டுகிற போது என் மனதில் எந்த விதமான அழுக்கும் கரையும் சஞ்சலமும் இருக்கக்கூடாது. தூய்மையான உள்ளத்தோடு, முழுமையான இதயத்தோடு, முழுமையான அர்ப்பணிப்போடு நான் என் மனைவிக்கு உரியவனாக மாற வேண்டும் ஃபாதர். என் கடந்த கால வாழ்க்கை எப்படியோ இருந்துச்சு, எங்கேயோ போன, எதையோ செய்தேன். ஆனால் இன்றைக்கு அவற்றை குறித்து நான் மிகுந்த மன வருத்தப்படுகிறேன், துன்பப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். அதனால் இந்த ஒப்புரவு அருட்சாதனம் என் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது என்று சொல்லி அந்த பாவ சங்கீதத்தை நிறைவு செய்து திருமண திருவருட்சாதனத்திற்கு தயாரானான். என் அன்பு சகோதர சகோதரனே, அவனுடைய தவக்காலம் அதுதான், அவனுடைய மனமாற்றத்தின் காலம் அதுதான், அவன் பெற்றுக்கொண்ட அருளின் காலம் அதுதான், அவனுக்கு கிடைத்த மீட்பும் அன்றுதான், அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாகத்தான். எனவே அவற்றிற்கான காலமாக இந்த காலம் இருக்கிறது. என் வாழ்வில் நான் எப்பொழுது கிறிஸ்துவை அனுபவிக்கிறேனோ, என் வாழ்வில் இருக்கிற பாவ கரைகள் ஒழிகிறதோ, என் வாழ்வில் இருக்கின்ற அழுக்குகள் என்னை விட்டு நீங்குகிறதோ, என் மனதுக்குள் இருக்கிற சஞ்சலங்கள் எப்பொழுது என்னை விட்டு நீங்குகிறதோ, அப்பொழுது நான் கிறிஸ்துவை அணிந்து கொள்கிறேன், கிறிஸ்துவின் மீட்பில் பங்கு பெறுகிறேன். அதுவே எனக்கு தகுந்த காலம், அன்றே எனக்கு மீட்பு நாள். அதுதான் இறைவனுடைய அருளை, அவருடைய இரக்கத்தை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளுகிற தருணமாக அந்த தருணம் இருக்கிறது. இந்த 40 நாட்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம். ஏனென்றால் 40 முழுமையை குறிக்கிறது, நிறைவை குறிக்கிறது, இறைவனுடைய அருளை மிகுதியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தருணமாய் இருக்கிறது. விவிலியத்தில் பல்வேறு நிகழ்வுகள் இந்த 40 குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்தில் 40 இரவு 40 பகல் மழை பொழிந்தது. மோசே 40 ஆண்டுகள் இஸ்ராயேல் மக்களை பாலை நிலத்தில் வழிநடத்தி சென்றார். எலியா 40 இரவு 40 பகல் நடந்து சென்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 இரவு 40 பகல் நோன்பிருந்து தவம் இருந்து இறைவனிடத்தில் மன்றாடினார். இப்படி இந்த 40 என்கிற எண் மிக மிக முக்கியமான எண். அது ஒரு மனமாற்றத்திற்கான காலமாய் குறிப்பிடப்படுகிறது. எனவேதான் இந்த தவக்காலமும் கூட தாயாம் கத்தோலிக்க திரு அவை 40 நாட்களாக நமக்கு குறிப்பிட்டிருக்கிறது. மனமாற்றம் அடைய, இறைவனுடைய இரக்கத்தை பெற,
இறைவனுடைய அருளில் நாம் இணைந்திருக்க இந்த உண்மையை உணர வேண்டும். உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ளாதீர்கள், உங்கள் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய மாற்றம் என்பது வெளிவேடமாக வெளிவேடமாக இருக்கக்கூடாது. அது நம்முடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற மாற்றமாக இருக்க வேண்டும். அதுக்காக நோன்பு இருக்க வேண்டாம், தவம் இருக்க வேண்டாம், ஜபம் செய்ய வேண்டாம், ஒருத்தல் இருக்க வேண்டாம், தான தர்மங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு இல்லை. அது மட்டுமே போதும் அப்படின்னு இருந்துடாதீங்க. வழக்கமா நான் ஜெபிப்பேன், இப்போ கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா போய் கோயிலில் உட்கார்றேன், ஓகே. வழக்கமாவே நான் ஃபாஸ்டிங் இருப்பேன், இந்த தவ காலத்திலையும் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், ஃபைன். வழக்கமாவே நான் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வேன், தவக்காலத்தில் உதவி செய்கிறேன். இது எல்லாம் இந்த தவக்காலத்தில் நாம் ஏறெடுக்கிற ஒரு சிறு முயற்சி தான். அதனால்தான் அந்த இறை வார்த்தை சொல்லப்படுகிறது, உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ளாதீர்கள், உங்கள் உள்ளத்தை கிழியுங்கள், உங்கள் இதயத்தை பண்படுத்துங்கள், உங்கள் இதயத்தை ஆண்டவரை நோக்கி திருப்புங்கள். அதுதான் உங்களுக்கு நிறைவான அருளை பெற்று வரும், இறைவனுடைய இரக்கத்தை கொண்டு வரும், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இறைவனுடைய மீட்பில் வகுக்கும். இந்த பேருண்மையை உணர்த்துவதுதான் இந்த நாளினுடைய இறைவார்த்தை. யோவேல் புத்தகம் 2வது அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறது இறைவார்த்தை, இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பி முழு இதயத்தோடு ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். எவ்வளவு வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க. இப்பொழுதாவது அப்படின்னா பல முறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பல ஆண்டுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பல நாட்கள் நமக்கு தந்திருக்கிறது, பல வாய்ப்புகளை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வாய்ப்புகளை விட்டுவிட்டாலும், அந்த நாட்களை மறந்து விட்டாலும், அவ்வளவு காலங்கள் கடந்து போயிருந்தாலும் பரவாயில்லை, இப்பொழுதாவது என்கிற போது இந்த நாள், இந்த நொடி பொழுது, இந்த நேரம், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பி முழு இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி வருவோம். நம்முடைய இதயத்தை ஆண்டவரை நோக்கி திருப்புவோம். அதுதான் நமக்கு இறை ஆசிரை பெற்று தருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். யோவானுடைய சீடர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லோரும் நோன்பு இருக்கிறார்களே, ஆனால் உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லையே என்று கேட்டதற்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்கள் நோன்பிருப்பார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் உனக்காக எனக்காக பாடுபட போகிறார். இயேசு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக மரிக்க போகிறார். இயேசு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் மீட்பை பெற்றுத்தர உயிர்த்தெழ இருக்கிறார். எனவே அதில் பங்கெடுக்க இந்த தவக்காலத்தை மனமுவந்து முழுமையான மன நிறைவோடு தொடங்குவோம். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆமீன்.